படத்தோட ஸ்டார்டிங்கில் ரோட்டில் துணி வியாபாரம் பண்ணுற பையன் ஒருத்தன் அப்படியே இந்த மார்க்கெட்டுக்குள்ளே சும்மா போவாங்க. அப்போ மார்க்கெட்டுக்கு வாசலில் பார்த்தீங்களா எப்படி சின்ன பொண்ணுங்களை அரைக்குறை ட்ரெஸ்ஸை போட்டு அப்படியே மயக்கி வியாபாரம் பண்ண பார்க்குறாங்கன்னு. அப்போ பொண்ணு இந்த பையன் அப்படியே ஒரு மாதிரியே தான் ஆடிட்டே தான் பார்த்துட்டு இப்போ அவன் போகிறப்ப கையில் ஒரு லாட்டி சீட்டே அப்படியே கொடுத்து ஃப்ரீயாக அனுப்புது. பையன் யார் இவன் நம்மளை பார்த்து ஏதோ சொல்லு விடுறான், கையில் வேறு ஏதோ கொடுத்துருக்கான்ட்டு தான் அப்படி பார்த்துட்டு போவான். அங்கே நம்ம படத்தோட பேரை காட்டுறாங்க. பேர்னிங்னு 2018 வெளிவந்த ஒரு நல்ல ஒரு கொரியன் படங்க. இப்போ பையன் அதே சூப்பர் மார்க்கெட் வாசல்ல அப்படி நிக்க அங்க குட்டை பாவாடை போட்ட பொண்ணுங்க அப்படியே லாட்டரி டிக்கெட்டுக்கு பிரைஸ் வின்னர்லாம் அப்படியே கூட்டு அனௌன்ஸ் பண்ணி அப்படியே பிரைஸ் எல்லாம் கொடுத்து அனுப்பிட்டு இப்போ அடுத்த லாட்டரி பிரைஸ் வின்னரா நம்ம ஆளுக்கு பிரைஸ் விழுந்துரும். உனக்கு லவ்வர் இருக்காளடா, ப்ரைஸ் லேடிஸ் வாட்சரா, லவ்வர் இல்லையா, அப்பனா லவ் பண்ண ஒரு பொண்ணு புடியண்டா அப்படின்ட்டு. டே லீ ஜாங்சு என்ன தெரில, நான் தான்டா உன் பக்கத்து வீட்டு பொண்ணு ஹீமி, இப்போ பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணியிருக்கேன் அதனால உனக்கு அடையாளம் தெரியலடா அப்படின்ட்டு. இப்போ இவளே நம்ம ஆளை கூப்பிட்டு போய் இப்படி ரெண்டும் அப்படியே சிகரெட் ஊதிக்கிட்டே பேசிப்பாங்க. பையன் சொல்லுவான் இவனை பற்றி, இவன் காலேஜ் படிப்பு முடிச்சுட்டு இப்படி பார்ட் டைம் ஜாபா இந்த மாதிரி ரோட்டில் துணிக்கடை போடுறத பண்ணிக்கிட்டு படித்தது என்னன்னா கிரியேட்டிவ் ரைட்டிங்ன்ற ரைட்டிங் ஆகணுன்றது தாங்க இவன் பேஷனாமா. இவனும் அடே லீ ஜாங்ஸு தி ரைட்டர் கேட்கறதுக்கே சூப்பராக இருக்கேடா அப்படின்னு வாயை பொழக்க, இவன் இல்லடி நான் இன்னும் ஒரு புக்கு கூட எழுதலை, ஆனால் பிளான் இருக்கு எழுதுவேன் பார்ப்போம், இப்போதைக்கு என்ன ரைட்டர்லாம் சொல்ல முடியாது அப்படின்பா. இவளும் அவளை பற்றி சொல்லுவா, டே நான் இந்த இடத்துல டான்ஸ் ஆடி பொழைக்கிறேன்டா, ஏதோ ஃபிசிக்கல் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கதால எனக்கு பிடிச்சிருக்கடா அப்படின்பா. ஆளு லாட்ரி ப்ரைஸில் இவள்கிட்டே கொடுத்துருவாங்க, வாட்ச ஆசை அப்படி மாட்டிப்பா. அப்புறம் இவளாவே டே நைட் எங்கன்னா குடிக்க போகலாம் வரியாடா அப்படின்னு இவளே இனிஷியேட் பண்ணி அடுத்ததா அங்கே போய் அப்படி பாரில் அப்படியே குடிச்சுக்கிட்டே பேச ஹியமி சொல்லுவாங்க, டேய் நான் ஆப்பிரிக்கா நாட்டுக்கு நாளைக்கு ட்ரிப்பு போக போகிறேன்டா, ட்ரிப்பு போகிறதுக்காக ரொம்ப நாளாக நான் இந்த மாதிரி காசு சேர்த்தேன், இப்போ நாளைக்கு ஆப்பிரிக்காவுக்கு ஃப்ளைட்டு பிடிச்சி ட்ரிப்பு போகிறேன்டான்ட்டு இதை இப்படி அழகாக கையில் இந்த மைம் மாதிரி பண்ணிட்டு இந்த வாழைப்பழத்தை அப்படி உரிச்சு சாப்பிட்ற மாதிரி அப்படியே அழகாக சொல்லுவாங்க. பண்ணுறதை பார்த்தாலே உண்மையாகவே அப்படியே ரசித்து ருசித்து திங்கிற மாதிரி அப்படி இருக்கும். பையன் எப்படி இப்படிலாம் டேலண்ட் இருக்கா அப்படின்னு சொல்லுவா. அடே இதுக்கு டேலண்ட் எல்லாம் தேவையில்லடா, எல்லாம் மைண்ட் செட்ரா, ட்ரிக்கு என்னன்னு கேள, இங்கே பாரு வாழைப்பழம் உண்மையிலே இருக்குன்னு இமேஜினேஷன் பண்ணி இந்த மாதிரி சும்மா பிரிட்டன் பண்ணி நடிக்காம அது இல்லைன்றத முதல்ல அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நான் இப்படி எனக்குள்ள ஒரு ஆர்டிஃபிஷியலாக ஒரு ஹங்கரை பசியை அப்படி உண்டாக்கிப்பேன், அப்படி கொலை பசியில் இருந்தால் தானே இப்படி இல்லாத பழத்தை கூட அப்படி இருக்க மாதிரி அப்படி கண்ணுக்கு தெரியும்ல, வாயில் அப்படி எச்சு ஊரும் நமக்கு அந்த அளவுக்கு பசியை கிரியேட் பண்ணி எனக்கு அப்போ உண்மையிலே டேஸ்ட் தெரியும்டா அப்படின்பா. அப்புறங்க ஏதேதோ பணாத்துவாங்க. கிரேட் ஹங்கர்னா இந்த வாழ்க்கையோட மீனிங் என்ன, நம்ம ஏன் இங்கே வாழ்கிறோன்றதுக்கான அந்த கேள்விக்கான விடையே, அப்புறம் லைஃப்னா என்ன, இதை மாதிரியான டீப் கொஷின்ஸ் எல்லாம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு ஆசைடா. அதனால தாண்டா இந்த ஆப்பிரிக்காவில் உள்ள இந்த பழங்குடி மக்கள்கிட்டேருந்து இதெல்லாம் நான் கற்றுக்க போகிறேன்டாண்டுவா. இப்போ கேட்பாங்க, அடே லீயே நான் ஆப்பிரிக்கா போன அப்புறம் என் வீட்டில் ஒரு கேட்டு வச்சிருக்கேன்டா, நீ வந்து டெய்லி அதுக்கு சாப்பாடு மட்டும் போடுறியாடா அப்படின்னு. ஆனால் பூனையா இல்லையான்னு கூட உன்னால் கண்டுபிடிக்க முடியாதுடா அப்படின்னு. ஓஹோ நீ இப்போ சொன்னியடி இந்த இமேஜினரி பசி, அந்த மாதிரி இதுவும் இமேஜினரி பெட்டா அப்படின்னு. இல்லைடா அது ஹைலி சென்சிட்டிவானது, எப்படின்னா ஸ்டார்டிங்லேயே ஒன்ட்ட வந்து பழகிறாது, அதை ஹைட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும், இடத்த கண்டுபிடிக்கவே முடியாதுடா, போக போக தான் பழகும் அப்படின்னா. இவனும் சரிடி நீ திரும்ப வர்ற வரைக்கும் நான் பூனைக்கு சோறு போடுறேன்ருவான். இப்போ இவன் பில்லை அப்படி கொடுத்துட்டு வர்ற கேப்புக்குள்ளங்க பார்த்தா அப்படி தூங்கி மட்டை ஆகியிருப்பாங்க. அப்புறம் மறுநாள் அவன் ஊர்லேருந்து இடத்துக்கு இப்படி பஸ்ஸில் வர இவளே அப்படி கூப்பிட்டுக்கிட்டு அப்படி பேசிக்கிட்டே லீ பைய பர்சனல் எல்லாம் என்னடா உன் அம்மா வந்துட்டாங்களா அப்படின்னா, இல்லடி அவங்க சின்ன வயசுலேயே ஓடி போனவங்க தான், இப்போ வரைக்கும் வரல, ஊரில் இருக்க என் அப்பா வேற போலீஸுக்கிட்ட மாட்டி ஏதோ பிரச்சனையை மாட்டிக்கிட்டாண்டி, நான் தாண்டி அவர் வீட்டில் இருந்துக்கிட்டே வீட்டெல்லாம் நான் தான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு. இப்போ அவள் தங்கியிருக்க ரூமுக்கு அப்படியே லீயை கூட்டு போவாங்க. வீட்டு ஓனர் அம்மா இவங்களை அப்படியே மேலே எங்கேயும் அப்படியே பார்க்குது. இந்த 10க்கு 10 ரூமில் தாங்க அப்படி தங்கிக்கிட்டு இங்கேருந்து தான் அந்த குட்டாப்பாவாடா டான்ஸ் வேலையெல்லாம் அப்படியே பார்த்துக்கிட்டு இப்படியே தான் வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருக்கா. லீட்டை தான் பெட்டு பூனையை அப்படி இன்ட்ரடியூஸ் பண்ண, பூனையை பாய்லு 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 அப்படின்னு அது சட்டை கூட பண்ணாதுங்க. பூனை உண்மையிலே இருக்கா இல்லை இவன் மண்ட கோளாறுல பெணாத்துறாளான்னு அப்படியே ரீக்கு ஒன்றுமே புரியாதுங்க. இப்போ டேய் நீ என்ன ஹை ஸ்கூல் படிக்கிறப்ப ஒரு நாள் நீ என்ன கேவலமாக இருக்குடி, யூ ஆர் அக்லி அப்படின்னு சொல்லிட்டு போனியடா அப்படின்னா இவன் ஏதோ மெமரி லாஸ் பேஷண்ட் மாதிரி முழிப்பாங்க. அப்படியும் அப்படி நான் சொன்னேன் அப்படின்ட்டு சரின்னு இப்போ சொல்கிறா நான் எப்படி இருக்கேன்.
அழகா இருக்கனா இல்லையா அப்படின்ட்டு அப்படி பட்டுன்னு இவளே கிஸ் பண்ணி அதில் இவங்களுக்குள்ள அப்படி வீரியம் கூடி அப்படியே செக்ஸு கர்மத்தையும் அப்படியே வச்சுப்பாங்க. லீ அப்படியே குஜால் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ரிட்டன் அப்படி ஊருக்கு அப்படியே டயர்டா அவன் அப்பா வீட்டுக்கு வர்றாங்க. இவன் ஊர் எப்படின்னா இந்த கொரியா நகரத்தில் அதில் ஒரு கிராமம் மாதிரி ஒரு குட்டி கிராமம் தாங்க இது. வீடு அங்கங்கே தான் கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்குது. சுற்றி வயல்வெளி அப்படியே பசுமையாக இருக்குதுங்க. இவன் வீட்டில் இருக்க அந்த லொக்கேஷன் எப்படின்னா இது இந்த நார்த் கொரியாவுக்கும் சவுத் கொரியாவுக்கும் இந்த பார்டர் ஒட்டியே இருக்கும். எப்படின்னா இவனுக்கு இங்கேருந்து அந்த சவுத் கொரியாவில் அந்த கிம் ஜாங் உன்னோட அவரோட பரப்புரைகள் எல்லாம் அப்படியே மைக்கில் இங்கே சத்தம் எல்லாம் கேட்டுக்கிட்டே தாங்க இருக்கு. வீட்டில் இப்படி அப்பா ஃபோட்டோவையும் இவன் சின்ன வயசு ஃபோட்டோலாம் அங்கங்கே மாட்டியிருக்க இவனே தாங்க வீட்டில் இப்படி தனக்கு தானே சமைச்சுக்கிட்டு அப்புறம் வீட்டில் இந்த மாட்டுக்கெல்லாம் தீவனம் போடுறது சாணி அள்ளுறதுன்னு எல்லா வீட்டு வேலையும் பார்ப்பான். அப்படிதான் இப்படி முதல்ல வீட்டில் சும்மா என்னென்ன கிடைக்குதுன்னு பார்க்கலான்னு வீட்டை சுற்றி முற்றி ஒரு அலசல் போட முதல்ல இப்படி அப்பாவோட காரை பார்த்து வச்சிருவான். ஓகே அப்புறம் என்ன இருக்குன்னு அப்படி போய் வீட்டுக்கு போனால் உள்ள அப்பன் இப்படி வெரைட்டியா அப்படி கத்தி கலெக்ஷன்லாம் வச்சிருக்கத பார்த்தாலே லீ அப்பன் ஒரு கொடூர காட்டு குரங்குன்றது நமக்கு புரிய வருதுங்க. இங்க இருந்துகிட்டே ஆளு இப்படி டெய்லியும் ஹியாமி பொண்ணு வீட்டுக்கு இப்படி பஸ் பிடிச்சி போய் அவ வீட்டுக்கு அப்படி பூனைக்கு ஃபுட்டு வச்சுட்டு வர்றதுன்னு ஹியாமி பூனைக்கு சோறு போடுறப்ப அங்கதான் இப்படி பூனை நெசன்றது அதோட பீ டிராவல்லாம் பார்த்துவிட்டு ஓஹோ உண்மைதானா நீ ஏ பாய்லு எங்கடி இருக்க வா 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 என்ன உனக்கு வெக்கமா உனக்கு சி வெளில வா நான் எதுவும் பண்ண மாட்டேன் நான் சேஃபான ஆளு தான் வான்னு அப்படி பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்துவான். அது எங்கே ஒளிஞ்சிருக்குன்னே தெரியாதுங்க. ஆனால் இவன் லீ பையன் இவன் ஒரு மாதிரி அப்படி வியர்டாக பிஹேவ் பண்ணுறாப்புல இவன் வீட்டு ஜன்னலில் இந்த வியூவில் அப்படி நின்றுக்கிட்டு அப்படியே மாஸ்டர்பேட் பண்ணுவாங்க. சை கருமம் முடிச்சவன் பில்டிங் கட்டடத்தெல்லாம் பார்த்துக்கிட்டு இதில் என்னடா மூடு வருதுன்னு தெரில. அடுத்ததா இவன் அப்பன் பிரச்சனையில் மாட்டிக்கிட்டாருன்னு இருப்பான்ல அது என்னன்னு இப்போ காட்டுவாங்க. அப்பன் வைலன்ஸ் பிஹேவியரில் ஊருக்குள்ளே எவனையும் பிடிச்சி அடித்து அது கேஸ் ஆகி இப்படி பியூட்டி என்னன்னா கோர்ட்டில் விக்டிம் தரப்பு கேட்டிருக்காங்க. வெறும் மன்னிப்பு கடிதம் ஒன்று எழுதி கொடுத்துட்டு நீ போயா சால்வ் ஆகி போயிடலாம் யான்னு அப்படி கேட்டிருக்காங்க. இவர் ஜட்ஜிட்டையே நான் சாரியெல்லாம் கேட்க முடியாதுங்க ஐயா இது என்னோட கௌரவ குறைச்சல்ன்றான். அந்த அளவுக்கு லீ அப்பன் அரகண்டான ஹைலி ஈகோயிஸ்டிக் காட்டு குரங்குன்றத சொல்லலாம். அப்போ கேஸ் ஓடிக்கிட்டு இருக்கப்பவே அப்படி புள்ளைய ஒரு லுக்கு விடுவான் பாருங்க. லீ இதுலயே அப்படியே பயந்து தெரிச்சு அடிச்சுக்கிட்டு கிளம்புறத பார்த்தாலே ஓகே அப்பன் இவனை சின்ன வயசு பிள்ளையா இருக்கப்ப நிறைய அடிச்சு சித்திரவதை பண்ணக்கூடிய சாடிஸ்ட் தகப்பன்றது புரிய வருதுங்க. அடுத்தாப்புல லீயோட டெய்லி ருட்டீன் இதாங்க. வீட்டில் மாட்டுக்கு தீவனம் போடுறது அப்புறம் ஹியாமி வீட்டில் அந்த பூனைக்கு அதுக்கு போய் தீவனம் போடுறது அங்கேயே அப்படி செவுத்த பார்த்து அப்படியே மாஸ்டர்பேட் பண்ணிட்டு இருக்க அங்கேயே ஹியாமி ஃபோன் அடிச்சு அடி நான் ஆப்பிரிக்காவில் 3 நாளாக பெரிய கலவரத்துண்டா ஃப்ளைட்டெல்லாம் அப்படியே போகாமல் நிறுத்தி வச்சுட்டாயடா இப்போதான் ஒன்று வந்திருக்குது நாளைக்கு ஏர்போர்ட் வந்து என்னை பிக்கப் பண்ணிக்கடா அப்படின்னு இவன் கூப்பிட ஏர்போர்ட்டுக்கு போவான். பார்த்தா இவன் கையோட இவரையும் கூப்பிட்டு வந்துக்கிட்டு டே லீயே இவர் பேர் பென்னுடா ஆப்பிரிக்காவில் கலவரத்தில் இவரும் நானும் மட்டும்தான் கொரியன்ஸாக அந்த ஏர்போர்ட்லேயே 3 நாளாக கிடந்தோண்டான்ட்டு அங்கே லீயை அப்படி நிற்க விட்டுட்டு இவங்க ஏதோ காதலர்கள் மாதிரி அப்படி பேசுகிறதெல்லாம் பார்த்துக்கிட்டு ஆளு என்னடா நடக்குது இங்கே அப்படின்னு ஒன்றும் புரியாமவே லீ இப்படியே இவங்களோட ஒரு மாதிரி ட்ரையாங்குலேஷனில் மாட்டிக்க ஆரம்பிப்பாங்க. காரில் இவங்க எல்லாம் அப்படி போகிறப்பவே அவன் என்னென்னா ஃபோனில் நல்லா சத்தமாக பேசி அப்படியே சிரிச்சுக்கிட்டு இவனை அப்படியே ஒரு டம்மி ஆக்கினாப்புல ஆள் அப்படியே கட்டுப்புலேயே உட்காந்துக்கிட்டே வருவான். அடுத்ததான் ஹோட்டலில் போய் அங்கே ஒன்றா திம்பாங்க. கியாமி இவ எப்பவும் போல அந்த சென்டர் ஆஃப் அட்டென்ஷனில் இவ பாட்டுக்கு எதையோ கதையை சொல்லிக்கிட்டு பட்டுன்னு ஒரு செகண்ட் அப்படி திடீர்னு அழுக ஆரம்பிச்சிருவாங்க. இவர் என்னடி சி அழுகாதரி பார்த்தா சிரிப்பாக வருது இவனைய பார்த்தா அப்படின்பாரு. ஏன்னா என் லைஃப்பில் நான் இதுவரை அழுததே இல்லை. சின்ன வயசுலேருந்து நான் அழுதுருப்பேனா என்னன்னு தெரில ஆனால் இப்போ நான் அழுத மாதிரி எனக்கு ஞாபகமே இல்லை அப்படின்னுவாரு. லீ சரி நீங்கள் சேட்னஸ் ஏதாச்சும் ஃபீல் பண்ணியிருக்கியாயா அப்படின்னு அதுவும் இல்லை நான் இப்படி எப்போவுமே சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பேன்றதெல்லாம் ஆள் சொல்கிறதெல்லாம் படம் பார்க்குற நமக்கே டவுட் வருங்க. ஏதோ சரியில்லைன்றது தோணும். இவன் ஒருவேளை ஓகே பையன் ரிச்சா பணக்காரனாக இருந்திருப்பான் அதான் கஷ்டப்படாமல் இருந்திருப்பான் அப்படின்னு ஃப்ரீயாக விட்டுருவாங்க.
அப்போ அவர் சொல்லுவார், டேய் பாத்தியாடா அவள் இப்படி தான்டா பேசிக்கிட்டே இருக்கப்ப அப்படியே டக்கு டக்குன்னு தூங்கிடுவாடா அப்படின்லாம் ஈவன்ட்டா அப்படியே சொல்லி இவளையே அப்படியே ரசிச்சுக்கிட்டு இருப்பான். அப்புறம் சாப்பிட்டுட்டு கிளம்புறப்பங்க அங்கே லீ இவர் லக்கேஜை மட்டும் அப்படி எடுத்து நீட்ட அவர் அப்படியே அதையும் எடுத்து தாடா அப்படின்ற மாதிரியே அப்படியே சொல்ல முடியாமல் அப்படியே பார்த்துக்கிட்டே நிற்கிறாப்புல. அப்போ இவளும் ஒரு மாதிரி ஒன்றுமே சொல்லாமல் அப்படி நிற்பாங்க. அப்போ இவனாவே சரி சரி ஆமாம்ல நீங்கள் போகிற இடம் தானே இவள் வீடு இருக்குது, சரி இவளை நீங்களே விட்டுருங்கன்ட்டு. ஐயோ அங்கே பையனை பார்க்கவே அப்படியே பாவமாக இருக்குங்க. எப்படின்னா இவன் இந்த பழைய கார்ல அப்படி பாவமா அப்படி நிக்க, அவங்க நல்லா பணக்கார கார்ல அப்படி பந்தாவா கூட இவன் ஆளையும் தள்ளிக்கிட்டு போறத அப்படியே பார்த்துக்கிட்டு மூஞ்ச வேற சிரிச்ச வேடிக்கை அனுப்புறதெல்லாம் ஐயோ ஆளு அப்படி வழியோடவே பார்த்துட்டு இப்படி வீட்டுக்கு போவ அங்க இவனுக்கு யாரோ காலை போட்டு இப்படி பேசாமையே சைலண்டா இருக்க இவன் கதறதெல்லாம் அவங்க பேச விட்டு அப்படியே வேடிக்கை பார்க்குறாங்க. மறுநாளுங்க கோர்ட்ல இவன் அப்பனை வெளியில் எடுக்கிறதுக்காக இப்படி இவனாவே ஒரு மன்னிப்பு கடிதம், இந்த மாதிரி எங்க அப்பா விவசாயிங்க கஷ்டப்படுற ஃபேமிலி பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருக்காரு, கேஸை நீங்க வாபஸ் வாங்கிக்கங்க அப்படின்ட்டு விக்டிம்ஸ் குடும்பத்துக்கிட்ட அப்படி மன்னிப்பு கேட்டு அதுல சாட்சி கையெழுத்துக்காக ஒரு விவசாயிட்ட அப்படி சைனு கேட்க போவான். அங்க கொரியாலெல்லாம் இப்படிதான் விவசாயம் பண்ணுவாங்க போல் இருக்குதுங்க. இந்த பாலித்தீன் கவரை போட்டு அப்படியே மூடி ஏதோ சயின்டிஸ்ட்டுங்க அப்படி லேப்ல எலிகளை வச்சு அப்படி ஆராய்ச்சி பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி இப்படி லேப் செட்டப்ல தான் அங்க விவசாயம் பண்ணுவாங்க போல் இருக்குது. இப்போ லெட்டர்ல கடைசியா லாயரோட சைன் வாங்குறதுக்காக அவர் வீட்டுக்கு போனா லாயர் பொண்டாட்டி அவர் வீட்டில் இல்லைங்களே அப்படின்ற, சரி நான் அப்புறம் வர்றேங்க அப்படின்னு திரும்ப வீட்டுக்கு வந்துடுறான். மறுநாள் இவனை ஹியாமி பொண்ணு மீட் பண்ண கூப்பிட்டுருப்பாங்க. போவான் அங்க அந்த பென்னு இப்பவும் அந்த பணக்கார ஆட்டிடியூட்லேயே தாங்க அப்படி ஒரு மினுக்கோட ஹியாமி சொன்னாப்பா நீ ஏதோ ரைட்டராமே வேணும்னா தயங்காம சொல்லியா, நான் என் கதையை சொல்றேன், ஒரு ஆட்டோ பயோகிராஃபி மாதிரி அப்படி நோட்ஸ் எழுதிக்கிய அப்படின்ட்டு அங்கே இவங்க அப்படி கொஞ்சம் கொலாவுறதெல்லாங்க இவன் அப்படி இன்னசென்ட்டா அப்படியே பாவமாக பார்க்க விட்டு அப்படி உட்கார வச்சுருப்பாங்க. அப்புறம் அவர் வீட்டுக்கே கூட நம்ம லீயும் அப்படி கூட்டு போவாப்ல. ஆளு செஃப்பு போலங்க, அவரே வீட்டுக்கு வந்த அந்த கெஸ்ட்டுக்கு அப்படியே குக் பண்ணிக்கிட்டு கூட இவன் என்னன்னா ஏதோ பொண்டாட்டி மாதிரி அப்படி ஜோடியாக நின்னாப்ல அப்படியே கதை பேசிக்கிட்டு இருப்பாங்க. லீ இவர்கிட்ட கேட்க கூச்சப்பட்டுக்கிட்டு இவளை மட்டும் இங்கே வாடி எங்கடி இருக்குது பாத்ரூமு அப்படின்னு இவங்க அப்படி சிரிச்சுக்கிட்டே பென்னு பாத்ரூம் எங்கடா அப்படின்பா. இவனும் பாத்ரூம்லாம் போயிட்டு அங்கே ஒரு கபோர்ட் இருக்குங்க, உள்ள நோண்டுனா ஒரே பொண்ணுங்க நகை நட்டெல்லாம் இருக்கிறத பார்த்துட்டு லீக்கு இப்போலேருந்து இந்த பென்னுன்றவன மேலே டவுட் வந்துடுதுங்க. இதை காதலிட்ட வான் பண்ணுவான், சரியில்லடி அவன் அப்படின்னு. அவன் ஆள் ஏதோ பொறாமையில் சொல்கிறான் போல் இருக்கு, அப்படிலாம் இல்லைடா அப்படின்னு நம்ப மாட்டாங்க. அப்புறம் நைட்டு இருட்டினதும் ஆள் தான் பணக்கார பொண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட அப்படி இந்த ஏழை லீயை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சு ஆள் பெரிய எழுத்தாளர்மா அப்படின்ட்டு போவ அவளுக அப்படி ஒரு மாதிரி அப்படியே சிரிப்பாளுக, இவெல்லாம் ஒரு எழுத்தாளராண்டி அப்படின்றாப்புல. அங்கே நைட்டு சாப்பாடுக்கு இந்த ஹோட்டலில் இப்படி பென்னு தான் ஃப்ரெண்ட்ஸுகளோட ஒரு டின்னர் செட்டப்பில் அப்படி எல்லாம் சுற்றி உட்காந்துருக்க ஹியாமி இவ கதை பேச ஆரம்பித்தா அதான் சென்டர் ஆஃப் அட்டென்ஷனில் எடுத்துருவா இல்லையா. இங்கேயும் அப்படி இவ பாட்டுக்கு அந்த ஆப்பிரிக்காவில் பார்த்த அந்த பழங்குடி டான்ஸ் கதையெல்லாம் அப்படி சொல்லி அப்படி பிரமிப்பா சொல்லவும் சுத்தி உள்ள பணக்காரங்க இவளை அப்படியே வாயாலே சொன்னா எப்படி புரியும், டான்ஸ் ஆடி காட்டு அப்படின்னா தான் எனக்கு புரியும் அப்படின்னு ஒரு என்டர்டைன்மெண்ட் ஷோக்காக இவளை ஒரு ஃபன் பண்ண பார்ப்பாங்க. இவ அது கூட புரியாம அப்படி போய் கிறுக்கியாட்டம் இந்த டான்ஸ் ஆடுவா பாருங்க, ஸ்டெப்ஸ் எல்லாம் பார்த்துட்டு எல்லாம் அப்படியே மூஞ்ச சுளிப்பாங்க. அவங்க எல்லாம் யாரா இவ அப்படின்ற அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறாங்க. அப்புறம் ஃபினிஷிங் டச்சா இப்படி பப்ல போய் எல்லாம் கூத்தடிப்பாங்க பாருங்க. ஹியாமி இவ போட்டு அங்கேயே குத்துன்னு குத்துறதை பார்த்துட்டு லீ அப்படியே பாதியிலே கிளம்பி ஓடிடுவான். அப்புறம் மறுநாள் இவங்க நம்ம லீ கிராமத்துக்கே இவன் வீட்டுக்கே இப்படி கிராண்டா அப்படி ஜோடியா கார்ல வந்து இறங்கிட்டு அப்புறம் எல்லாம் இப்படி அவன் வீட்டு வாசல்லையே அப்படி ஒன்னா முதல்ல ஒயின் அப் குடிப்பாங்க. அப்புறம் இவனே கஞ்சா அடிப்பீங்களா அப்படின்னு கேட்டுவிட்டு அதையும் இழுன்னு இழுத்துக்கிட்டல்ல லீக்கு ஃபர்ஸ்ட் டைம்ன்றதால அப்படியே இருமிக்கிட்டு இருப்பான். ஹியாமி இவ கஞ்சா போதையில் அப்படியே பைத்திய மாதிரி சிரிச்சுக்கிட்டு ஒரு கட்டத்தில் அப்படியே போதை எல்லாத்துக்கும் தூக்கி விட்டுருதுங்க. இவன் என்னன்னா போட்டிருந்த டாப்ஸையே அப்படியே ரிமூவ் பண்ணிக்கிட்டு இவங்க முன்னாலேயே இப்படி அந்த ஆப்பிரிக்கா டான்ஸ் அப்படி போடுவா. அப்புறம் பொழுது சாஞ்சதும் லீ இவளை அப்படியே தூங்க போட்டுட்டு இவங்க மட்டும் இப்படி வெளில நின்று பேசிப்பாங்க. லீ சொல்லுவான், என் அப்பாவுக்கு நிறைய ஆங்கர் இஷ்யூஸ் இருந்துச்சு, வீட்டில் என் அம்மா அப்பா என்னை எல்லாம் கண்ணா அப்படின்னா அடிச்சு கொடுமைப்படுத்தினதில் அம்மா அப்பவே டார்ச்சர் தாங்க முடியாமல் ஊரை விட்டுட்டு வேற எவனையும் கூட ஓடி போயிட்டாங்க. அப்போ அந்த அறியாத வயசுல சின்ன வயசுல என் அம்மா என் அக்காவோட சட்டையெல்லாம் பெட்ரோலை ஊற்றி கொளுத்த விட்டாங்க சார் எங்கள் அப்பா அப்படின்ட்டு அப்படி வலியோட சொல்லி அழுவான்.
ஆனால் இவன் அப்படி இன்சென்சிட்டிவாக ஒரு கமெண்ட்டை போடுவான். அடே அப்போ நான் உன் இடத்துல இருந்திருந்தா இந்த ட்ரெஸ்ஸு எரியறதெல்லாம் அப்படி ரசித்து அப்படி சந்தோஷமாக ரசிச்சிருப்பேன்டா. ஆமாப்பா, எனக்கு இப்படி எரிக்கிறதெல்லாம் பிடிக்கும். ஊருக்குள்ளே இருக்க இந்த க்ரீன் ஹவுஸ் எல்லாம் எரித்து எனக்கு அதில் அப்படி பயங்கர சந்தோஷம் வரும்டான்ட்டு இந்த விவசாயம் பண்ணுற இடத்த தாங்க அப்படி எரித்து, அதுவும் அந்த பாலித்தீன் கவர் அது மொத்தமாக எரியறதுக்கு பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் தான் ஆகுமாமா. உள்ள எதை போட்டு எரிச்சாலும், மனுஷங்களை போட்டு எரிச்சாலுமே போலீஸுக்கு எந்த எவிடன்ஸுமே கிடைக்காதுடா. நான் 2 மாசத்துக்கு ஒருக்கா இப்படி எரிப்பேன்டா. என் அடுத்த கிரீன் ஹவுஸ் உன் வீட்டு பக்கத்துல தான்டா இருக்கு அப்படின்னுவான். எப்படின்னா லீ கஞ்சா போதையில் இருக்கான் மறந்துடுவான்னு அப்படி கேஷுவலாக சொல்லிட்டு இவங்க போகிறப்பங்க இந்த லீ பைய இவன் சின்ன வயசில் இவள்கிட்ட யூ ஆர் அக்லிடி அப்படின்றப்பான்ல, இப்போ அதே மாதிரி ட்ரெஸ்ஸை இப்படி ஆம்பளைங்க முன்னால் அவுத்து ஆடுற ப்ராஸ்டிடியூட் தாண்டி அப்படியெல்லாம் ஆடுவாங்க அப்படின்னு சொல்லி அவளை பயங்கரமாக எமோஷ்னல் ஹர்ட் பண்ணி அப்படி அனுப்பிடுவான். அங்கே இடையில இந்த விஷுவல்ஸ் எல்லாம் சின்ன பையங்க எரியிற அந்த க்ரீன் ஹவுஸ் எல்லாம் அப்படி பார்த்து அப்படி ரசிக்கிறத பார்த்தாலே சைக்கோ பயலோட சைல்டுஹுட்டை தான் காட்டுறாங்கன்றது தெரியுது. இப்போ மறுநாள் இவனுக்கு ஹியாமிட்டேருந்து அப்படி ஃபோன் கால், அவளை யாரும் அடித்து கொள்றாப்புல அப்படியே பயந்து அலறிக்கிட்டு கடைசியாக ஃபோனு கட் ஆகி சுவிட்ச் ஆஃபே ஆயிடுது. ஆள் காதலிக்கு என்ன ஏதாச்சோன்னு அப்படியே பயந்துருவாங்க. ஒருவேளை கிறுக்க சொன்ன மாதிரி கிரீன் ஹவுஸ் உள்ள போட்டு எரிச்சிட்டானோ அப்படின்னு போயிட்டு இவன் வீட்டு பக்கத்தில் உள்ள அந்த கிரீன் ஹவுஸ் எல்லாத்தையும் அப்படியே பார்த்துக்கிட்டு பேரலா இவளையும் காணுன்னு போயிட்டு அவள் வீட்டுக்கெல்லாம் போய் பார்ப்பாங்க. அங்கே இவ ஏதோ ஊரை விட்டு ஓடி போன மாதிரி அப்படி வீட்டையே தொடச்சி கிடிச்சு அப்படி வெக்கேட் பண்ணாப்புல இருக்கும். சரின்னு அவள் வேலை பார்க்குற இடத்துல போய் கேட்டா, அதுவும் இந்த பொண்ணுங்கள்லாம் வருவாளுக டக்குன்னு ஊரை விட்டு ஓடி போவாளுக சார், இந்த பொண்ணுங்களே இப்படிதான்னு சொல்லி அனுப்ப இவன் இல்லை ஹியாமி அப்படி ஓடி போறவெல்லாம் இல்லைன்றத அப்படியே நல்லா அப்படியே மனப்பூர்வமாக நம்பி மூச்சை போட்டு ஊருக்குள்ள இப்படி எல்லா கிரீன் ஹவுஸ்லையும் அப்படியே டெய்லி பார்த்துக்கிட்டே தாங்க எதனா எரிஞ்சிருக்கா அப்படின்னு பார்த்தா வீட்டை சுற்றி உள்ள எல்லா கிரீன் ஹவுஸும் அப்படியே தாங்க இருக்குது. சரின்னு அவன்கிட்டே போய் டைரக்டா ஹியாமியை காணுமே சார் அப்படின்னு கேட்க, அவரு தெரிலப்பா, அவ கடைசியா அன்னைக்கு பார்த்ததோட காணோம், ஒருவேளை ஆப்பிரிக்கா ட்ரிப்புக்கு எதனா போயிட்டாலும் என்னமோ அப்படின்னு ஆளு பேசுறத வச்சே இவன் தான் ஹியாமியை ஏதோ பண்ணிட்டான்றதை கண்டுபிடிச்சிருவான். சரி சார், நீங்க அந்த கிரீன் ஹவுஸை எரிச்சிட்டிங்களா அப்படின்னு, பரவாயில்லையடா ஞாபகம் எல்லாம் வச்சிருக்கியடா அப்படின்ட்டு, எரிச்சிட்டேன்டா, ட்ரேஸே இல்லாம சுத்தமா எரிச்சிட்டேன், உன் வீட்டு பக்கத்துலயே தான் அப்படியே ரொம்ப க்ளோஸாவே தான் அது இருக்கு அப்படின்னு. இவன் இல்லையே சார், எதுவுமே எரியலையே, நான் டெய்லி பார்த்துக்கிட்டு தான் இருக்கனே அப்படின்னு. லீ நல்லா பார்த்துருக்க மாட்டாடா, சில சமயம் நம்ம பக்கத்துலேயே இருக்குது நம்ம கண்ணுக்கே தெரியாதுடா, உனக்கு பிளைண்ட் ஸ்பாட் இருக்குன்னு நினைக்கிறேன்டா லீ அப்படின்னு. அங்கேயே இவன் வேற ஒருத்தைய அடுத்ததாக பிடிச்சிருக்கான்றது அப்படி தெரியுது. ஹியாமி இவன்ட்ட இதுக்கு முன்ன பேசுகிறப்ப சொல்லியிருப்பாங்க, டே நம்ம சின்ன வயசில் இருக்கப்ப உன் வீட்டு பக்கத்தில் இருந்த ஒரு புதக்குழிக்குள்ளே நான் விழுந்துட்டேன்டா, அப்போ நீ தாண்டா என்னை காப்பாற்றிட்டு போனேன்னு சொல்லியிருப்பா. ஆனால் இவனுக்கு அப்படி ஒரு இன்சிடெண்ட்டுக்கான எந்த ஒரு மெமரியுமே சுத்தமாக ஞாபகம் இருக்காதுங்க. போயிட்டு இப்போ ஊருக்குள்ள அவனோட அந்த சின்ன வயசுல இருந்த நெய்பர்ஸுங்க கிட்ட அப்படி கேட்டா அவங்கெல்லாம் அப்படி ஒரு புதக்குழியெல்லாம் இருந்ததே இல்லைன்றாங்க. அப்புறம் இவன் ஓடி போன அம்மா அவள் ஒரு நாள் அப்படி பார்க்க வாடான்ருப்பா. அம்மா புள்ளைய பற்றி கவலையே படாமல் அது பாட்டுக்கு ஃபோனில் அப்படி அழகு பார்த்துக்கிட்டு வீடியோ கால்லாம் அப்படியே பேசிக்கிட்டு இருக்கோம். இவன் போகிறதுக்கு முன்னே கேட்பான், ஏம்மா நம்ம வீட்டை சுற்றி எதனா புதக்குழி எதனா இருந்துச்சா அப்படின்னு. அம்மா கறி என்னென்னா இருந்துச்சு அப்படின்றாங்க. இவனுக்கு ஒரே குழப்பமாக இருக்குங்க. போய் எதுக்கும் வீட்டை சுற்றி அப்படியே புதக்குழி எதனா இருக்கான்னு அப்படியே பார்த்துட்டு இருக்க. பக்கத்து வீட்டிலலாம் கேட்டால் அவங்களும் இல்லைன்றுவாங்க. சரின்னு திரும்பவும் அந்த பணக்காரனை ஃபாலோ பண்ணுறதுக்காக அவன் எங்கெங்கே போகிறான் வரான்றதெல்லாம் அப்படியே பின்னாலேயே ஃபாலோ பண்ணிக்கிட்டு அப்படி அவன் வீட்டு வாசலில் காரை பார்க் பண்ணிக்கிட்டு அவன் வரானா அப்படின்றத பார்த்துக்கிட்டே இருப்பான். அப்போது அவன்கிட்டேருந்து கால் வருங்க, டேய் எங்கடா இருக்க அப்படிம்பாரு. இவன் நான் வெளியூரில் இருக்கேன் சார் அப்படின்னவும் பாட்டுன்னு அவர் கதவை தட்டி, டேய் இதான் வெளியூரா, ஏன் இப்படி என் வீட்லேயே நிற்கிற, வா 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 உள்ளே போகலாம் வாடா அப்படின்னு வீட்டுக்கே கூப்பிட்டு போக அங்கே புதுசாக இந்த பூனை இருக்குங்க. கேட்டால் தெருவில் கிடந்தது தூக்கிட்டு வந்தான்ருவாப்ல. நம்மளும் ஹியாமியோட பூனையை அவன் ஒரு தடவை கூட அது எப்படி இருக்குன்றத பார்த்துருக்கவே மாட்டான் இல்லையா, அடையாளம் தெரியாமல் அப்படியே முழிப்பான் இதா அது அப்படின்ட்டு. அப்போ பணக்கார பயலோட புது லவருங்க அவன் அப்படி பூனையை கதவை திறந்து ஓட விட்டுவிட்டு இப்போ காணுமேன்னு எல்லாம் அப்படி பதறி போய் இப்படி கார் பார்க்கிங்கில் அப்படி பூனையை தேடிட்டு இருப்பாங்க. அப்போ பூனையை நம்ம ஆளு பார்த்துருவாங்க. இவன் அப்படி முதல்ல கேஷுவலாக வா 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 அப்படின்னா வராதுங்க. இப்போ அடுத்ததா ஹியாமி ரூமில் அப்படி பேசி வாடி என்ன வக்கமா அப்படின்னு கூப்பிடுவான்ல, பார்த்தா வராதுங்க. கடைசியாக அது பேரை சொல்லி
பாய்லு பாய்லு அப்படின்னு பார்த்தா பட்டுன்னு பூனை இவன்ட்டே வந்துடுது. இவன் சோறு போட்டப்பெல்லாம் அன்னைக்கெல்லாம் அப்படி வராத பூனை இன்னைக்கு அப்படி வந்திருக்கும். அத்தோட இவனுக்கு கன்ஃபார்மே பண்ணிடுவாங்க, இவன் தான் நம்ம ஆளை எங்கேயோ கொண்டு இருக்கான்றது தெரிஞ்சிருது. அடுத்ததா கோர்ட்டில் அப்பங்காரன் கேஸ் நடக்கும். அங்கே லீங்க அந்த மன்னிப்பு கடிதத்தை கொடுக்காமையே, அடே தகப்பா நீ எல்லாம் உள்ளே இருக்க வேண்டியவன் தான்டா டாக்ஸிக் தகப்பா அப்படின்றாப்ல அப்படி விட்டுட்டு வந்துடுவாங்க. காதலியோட நினப்பு போட்டு ஆளை கொள்ளுதுங்க. கடைசியா லீ தன்னோட தோல்வியை ஒத்துக்கிற மாதிரி, என்னால் உன் க்ரீன் ஹவுஸை கண்டே பிடிக்க முடியலடா அப்படின்றாப்ல அவரை கூப்பிட்டுருப்பான் பார்க்கணுன்னு. அப்படி அவர் சிரிச்ச முகத்தோடய வருவார் பாருங்க. இவன் போய் அப்படியே சதக்குன்னு அப்படியே வயிற்றுலையே 4-5 குத்தி விட்டுருவாங்க. அவர் அப்பயும் அப்படியே காரை எடுத்துக்கிட்டு ஓடலான்னு பார்ப்பாரு. இவன் போக விடாமல் அப்படி பிடிச்சி இழுத்து அப்படி கடைசியாக வச்சு நல்லா இறக்கிற அவர் இப்படி இவன் அப்படி கட்டி பிடிச்சிக்கிட்டே தாங்க அந்த கடைசி ஊசுரை அப்படி விட்டு இப்போதான் ஆள் அழுவான். எப்படின்னா முன்ன சொல்லியிருப்பான்ல, நான் இதுவரை அழுததே இல்லைன்ட்டு. இப்போதாங்க அப்படி இவனை கட்டி பிடிச்ச மேனிக்கு அப்படி கண்ணீர் மல்க அப்படி உயிர் பிரிவான். இவன் வில்லனை காரோட காரா போட்டு எவிடன்ஸு இவன் சட்டை பேண்ட்டு எல்லாத்தையும் போட்டு அப்படியே கொளுத்தி போட்டுவிட்டு அப்படி கிளம்புவாங்க. இப்போ படத்தோட எண்டிங்லலாங்க, அடே என்னடா இது, நான் எதுவும் மிஸ் பண்ணிட்டேனா, எங்கடா அந்த க்ரீன் ஹவுஸை எரிச்சேன்னு சொன்னானே இவனுக்கு அது கிடைக்கவே இல்லையடா, இவன் கூட ஏதோ புதக்கூலி அது என்னடா ஆச்சுன்ட்டு அப்படி கிறுக்கு பிடிக்க வச்சுட்டாங்கங்க. சே, படத்தெல்லாம் வேற ரிவைன் பண்ணிட்டு பார்த்துட்டு வந்தாங்க இதுக்குன்னு. எப்படின்னா நான் ஏதோ பெரிய சினிமா புளுத்தி போல் இருக்கு, ஏதோ அறிவாளின்னு உள்ளுக்குள்ள ஒரு மிதப்பு இருந்திருக்கும் போல் இருக்கு. இவங்க இந்த விடையை கொடுக்காமையே அந்த வில்லனை கொண்டு அப்படி முடிச்சதுல ஒரு செகண்ட் அப்படியே ஆடி போயிட்டேன்னு சொல்லலாம். என்னடா இது, நம்மளாலேயே ஒரு படத்தை புரிஞ்சுக்க முடியலையா அப்படின்னு கலகலத்து போயிட்டேன்னு சொல்லலாம். டேய் பாத்தியாடா, நீ பெரிய புளுத்தின்னு நினைச்சில்ல, பாத்தியா இப்பவும் கூட உனக்கு ஒரு படத்தை புரிஞ்சுக்க முடியல பாரு அப்படின்ட்டு. எனக்கு மட்டும் இல்லைங்க, நீங்களுமே படத்தை பார்த்தா இப்படிதான் ஒரு கன்ஃபியூஷன் கிரியேட் பண்ணி அப்படி ஒரு குழப்பமான எண்டிங்கை கொடுத்து இந்த படத்தை முடிப்பாங்க.